விஜய் வந்து காவேரியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல பாட்டி இருந்துகிட்டு, இங்க பாரு விஜய், நீ எவ்வளவுதான் பேசினாலும் காவேரி வந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டா. எந்த ஒரு தாயா இருந்தாலும் தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வரும்போது உன் கூட அனுப்பி வைக்க மாட்டாங்க. நீ போறது வேஸ்ட் தான் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு, இல்ல பாட்டி, நான் ஒரே ஒரு தடவை காவேரியை பார்த்து பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க போனதும் குமரன் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு, இப்ப எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் வந்து காவேரியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். காவேரி எல்லாம் பார்க்க முடியாது, தயவு செய்து இங்க இருந்து கிளம்புறியா? இதையெல்லாம் கேட்ட சாரதா வந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நாங்க எல்லாரும் போயிட்டு விஜய் கிட்ட பேசுவோம், நீ இந்த வீட்டை விட்டு வெளியிலேயே வரக்கூடாது, நீ இங்கதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து வெளியில போயிட்டு, இப்ப எதுக்காக நீ இங்க வந்திருக்க? திருப்பி ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியா? அத்தை அத்தை ப்ளீஸுங்க அத்தை, நான் காவேரியை மட்டும் ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போறேன். இனி யார் அத்தை உனக்கு? அதான் என் பொண்ணு எல்லா கடமையும் உனக்கு முடிச்சு கொடுத்துட்டாலே, நீ கொடுத்த காசுக்கு. இதையெல்லாம் கேட்ட காவேரி வந்து உள்ள நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. நர்மதா இருந்துகிட்டு, அக்கா ப்ளீஸுங்க அக்கா, அழாதீங்க, எல்லாமே என்னால தானே இந்த பிரச்சனையே அப்படின்றாங்க. சாரதா வந்து விஜய் கிட்ட, இங்க பாருப்பா, இனி நாங்க இந்த வீட்டுல குடியிருக்க மாட்டோம், நாங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புறோம். இதை கேட்ட விஜய்க்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. தாத்தா வந்து விஜயை கூட்டிட்டு போறாங்க. விஜய் வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.